ஜெஃப்னபிரியன் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த ஜெனீவா அமர்வு ஆரம்பமானதிலிருந்தே தமிழர்கள் தொடர்பான நிலைப்பாடு, அதாவது இலங்கை தமிழர்கள் தொடர்பான நிலைப்பாடு இன்னுமே முன்வைக்கப்படையில்லை என்ற விமர்சனங்களை நாங்கள் முன்வைச்சிருந்தோம். எங்களோட முன்னைய காணொலிகளை இது தொடர்பாக பேசியிருந்தோம். ஆரம்ப உரைகளை கூட இலங்கை தொடர்பான எந்த ஒரு விடயங்களும் உள்ளடக்கப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் விஜயகரத் பேசுகின்ற பொழுது கூட இந்த உள்நாட்டு பொறிமுறையினூடாகத்தான் தமிழர்களுடைய தீர்வு விசாரிக்கப்படும் என்று அவர் சொல்லியிருந்தார். ஆக அவர் பேசுகின்ற பொழுது அப்படி பேசியிருந்தார். ஆகவே முன்னைய அரசாங்கம் போலதான் இப்ப இருக்கிற அரசாங்கமும் இது தொடர்பான நிலைப்பாடு எடுத்திருக்கு என்று ஏற்கனவே கூறப்பட்டது. அதை உறுதிப்படுத்துகிற வகையில் விஜித கேரத்தும் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் என்கிற வகையில் பேசியிருந்தார். அந்த வகையில் நேற்றைய தினம் இது தொடர்பான அமர்வு ஒன்று நடைபெறுகின்ற பொழுது ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகளத்தின் அலுவலகத்தின் உலகளாவிய செயற்பாட்டு பிரிவு இயக்குனர் மேரிட் ஹொனன் ஷெரீப் ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அதுல முழுக்க அவர் என்ன விடயத்தை சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, இந்த காணாமலாக்கப்பட்டவர்கள் போர்க்குற்றங்கள் தொடர்பான விசாரணைகளை உடனடியாக நடத்தணும். இனப்பிரச்சனைக்கு தீர்வுன்றது இந்த விடயங்களை நீங்கள் விசாரணைகளை ஒழுங்காக நடத்தி அது தொடர்பான தீர்வுகளை மையப்படுத்தியதாக இருந்தால்தான் உங்களோட இனப்பிரச்சனைக்கான தீர்வு அமையும். பொருளாதார பிரச்சனைக்கான தீர்வுமே அதில் தான் தங்கி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மீண்டும் செப்டம்பர்ல இடம்பெற மனித உரிமைகள் ஆணையத்தின் அந்த அமர்வில் இவர் நாங்கள் இது தொடர்பான ஆதாரங்களை எங்களை உறுதிப்பாடுகளை காட்டணும் என்று இலங்கை தொடர்பாக அவர் முன்வைச்சிருக்கிறார். அவை தொடர்பாக பேசுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கிறார். அந்த உரையை நான் முழுமையாக வாசிக்கிறேன், நீங்க பாருங்க. ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க தனது அக்ராசன உரையில் நாட்டில் இனப்பிரச்சனை வேரூன்றி இருப்பதனையும் அதனால் ஏற்பட்ட விளைவுகளினையும் ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் பயங்கரவாத தடை சட்டம், நிகழ்நிலை காப்பு சட்டம் என்பன திருத்தப்பட வேண்டும். இலங்கையின் வடக்கு கிழக்கில் பாதுகாப்பு தரப்பினரால் மேற்கொள்ளப்படும் அச்சுறுத்தல்கள், காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம், இலங்கையின் உள்நாட்டு போர், ஈத்தனாறு தாக்குதல் உள்ளிட்ட தொடர்பில் முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு நீதி வழங்கப்பட வேண்டும். குற்றவாளிகள் பொறுப்பு குரலுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் ஆகிய நிபந்தனைகளை முன்வைத்து ஐநா மனித உரிமைகள் ஆணையம் ஜனாதிபதி அன்ரோகுமார் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு செப்டம்பர் மாதம் வரை கால அவகாசம் வழங்கியுள்ளது. மீண்டும் செப்டம்பரில் இடம்பெறும் மனித உரிமைகள் ஆணையத்தின் கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பில் மீள ஆராயப்பட்டு உறுதியான முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளில் அர்த்தமுள்ள முன்னேற்றத்தை அடைவதற்கும் அதன் மூலம் இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கும் இலங்கைக்கு இது ஒரு புதிய முக்கிய வாய்ப்பு. மேலும் கடந்த ஆண்டு இறுதியில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தல்களை தொடர்ந்து தேசிய மக்கள் சக்தி கூட்டணி பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெற்றுள்ளது. இது இலங்கை மக்களிடமிருந்து ஒரு மாதம் சமூக, அரசியல் மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்கான தீர்க்கமான ஆணையை குறிக்கின்றது. அத்துடன் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க பாராளுமன்றத்தில் தனது அக்ராசன உரையில் பல தசாப்தங்களாக இனப்பிளவுகள் மற்றும் இன வெறியால் ஏற்பட்ட தீங்குகளை ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் ஊழலை கையாள்வது மற்றும் 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் மற்றும் உள்நாட்டு யுத்தம் உள்ளிட்டவற்றின் பொறுப்புக்குரலை உறுதி செய்வது உள்ளிட்ட நீண்டகால மனித உரிமைகள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதாக ஜனாதிபதி உறுதியளித்திருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். புதிய அரசாங்கம் உள்நாட்டு யுத்தம், காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் உள்ளடங்களாக நாட்டில் இடம்பெற்ற பாரிய மனித உரிமை முறைகளுக்கு தீர்வு காண ஒரு சுயாதீன வழக்கறிஞர் அலுவலகத்தை நிறுவ வேண்டும் என பரிந்துரைச்சிருக்கிறார். கிட்டத்தட்ட இவர் சொல்லுகிற விடயத்தை பார்த்தீங்கன்னா, இந்த புறத்தேயான பொறிமுறை நான் சொல்கின்ற பொழுது இந்த சர்வதேச விசாரணை தான் முன்மொழிஞ்சிருக்கிறார். ஆனால் இது தொடர்பான விமர்சனங்கள் இந்த சிங்கள தரப்பிலிருந்து வர்றது ஆச்சரியப்படுற விடயம் இல்லை. இருந்தாலும் கூட இது தொடர்பாக தன்னுடைய உரையில், அதாவது ஐநாவின் இலங்கைக்கான பிரதிநிதி ஹிமாலி அருணதிலக ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது அவர் சொல்கின்ற பொழுது அவர் எதை மையப்படுத்தி சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலங்கையில குறிப்பிடப்படுற இந்த விசாரணைகள் உள்நாட்டு பொறிமுறையினூடாக தான் நடக்கும். அவர் இந்த விடயங்களை ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதாவது முந்தைய அமர்வுகளில் மீண்டும் உறுதியளித்ததன் பிரகாரம் உள்நாட்டு செயல்முறைகள் மூலம் நல்லிணக்கம் உள்ளிட்ட மனித உரிமைகள் சவால்களை சமாளிக்க இலங்கை அரசாங்கம் உறுதியாக உள்ளது. இந்த விஷயத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார். மனித உரிமைகள் பேரவை மற்றும் வழக்கமான மனித உரிமைகள் கட்டமைப்புகளுடன் ஒத்துழைப்புகளுடன் ஆக்கப்பூர்வமான தங்களது ஈடுபாட்டை இலங்கை தொடரும். அதில் அவர் ஒரு குறிப்பிட்ட முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அந்த விஷயத்தை நாங்கள் கட்டாயம் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, மனித உரிமைகள் பேரவைக்குள் இலங்கை குறித்த வெளிப்புற ஆதாரங்களை சேகரிக்கும் பொறிமுறையானது தங்களது ஸ்தாபக கொள்கைகளுக்கு முரணானது. ஆகவே மீண்டும் அவர்கள் என்ன விஷயத்தை வெளிப்படுத்துகிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா, இந்த வெளிப்புறத்தை என்று பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த சர்வதேசத்திலிருந்து வர விசாரணைகள் அல்லது ஆதாரங்களை சேகரிக்கிறது எங்களோட ஸ்தாபக கொள்கைக்கு முரணானது. இதைத்தான் அன்ரோகுமார் திசாநாயக்கவும் விஜித கேரத்தும் சொல்கின்ற பொழுது இதைத்தான் சொல்லினார். இலங்கையின் இறையாண்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சர்வதேச விசாரணை. ஆக இப்படியாக பல விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஐக்கிய நாடுகள் சபை என்ன விடயத்தை முன்வைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச பொறிமுறை,
இலங்கை சார்பாக இப்ப நான் சொன்ன இந்த இலங்கைக்கான பிரதிநிதியாக இருக்கலாம் அல்லது விஜித கேரத்தாக இருக்கலாம், ஜனாதிபதியாக இருக்கலாம், 3 பேரும் சொல்ற நிலைப்பாடு என்று பார்த்தீங்கன்னா உள்நாட்டு பொறிமுறை. உள்நாட்டு பொறிமுறையைத்தான் இந்த காணாமலாக்கப்பட்ட அமைப்புகளாக இருக்கட்டும், தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், புலம்பெயர்ல இருக்கிற தமிழ் அமைப்புகளாக இருக்கட்டும், எல்லாரும் நிராகரிக்கணும். மீண்டும் மீண்டும் ஒரே சர்ச்சையே அதே குண்டுச்சட்டுக்குள்ளேயே குதிரை தான் ஓட்டிக்கொண்டிருக்கு இருக்கின்றார்கள். இன்னுமே வெளியில வரையில என்கின்ற ஒரு நிலைப்பாடு இப்ப வரைக்குமே இருக்கு. இது தொடர்பான தீர்வுகள் என்ன மாதிரி போகுது, செப்டம்பர் வரைக்குமே அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே முன்னே அரசாங்கங்களுக்கும் அவகாசம் வழங்கப்பட்டு இப்ப அது ஒரு சலித்து போன விடயமாகவே மாறி இருக்கின்றது. மீண்டும் இந்த புதிய அரசாங்கம் இந்த அவகாசத்தை எப்படி பயன்படுத்திக் கொள்ள போகின்றது என்பதையும் நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த தமிழர்கள் தரப்பு தொடர்பான விடயம். தமிழர் தரப்பு தொடர்பான விடயத்தில் ஒரு முக்கியமான விடயம் என்னென்று பார்த்தீங்கன்னா இந்த தமிழரசு கட்சி தொடர்பான விமர்சனங்களும் சுமந்திரன் தொடர்பான விமர்சனங்களும் அண்மை காலமாக வெளிவந்த வண்ணமே இருக்கின்றன. அதுல சுமந்திரன் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கார் என்று பார்த்தீங்கன்னா, ஸ்ரீதரன் அவர்கள் அல்லது யாராவது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் விலகும் பட்சத்தில் தான் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படலாம். ஏற்கனவே அவர் தேசிய பட்டியலூடாக வர்றது மறுத்திருந்தார். ஏனென்றா மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவர் எப்படி தேசிய பட்டியலூடாக வர முடியும்? அதே கருத்துல தான் இப்பயும் இருக்கிறார். ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி விலகும் பட்சத்தில் தன்னுடைய பதவி, அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி விலகும் பட்சத்தில் அவர் சுமந்திரன் உள்ள வருவார் ஏற்கனவே ஒரு ஊடக சந்திப்பில் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அதில் குறிப்பாக அவர் யாரை மையப்படுத்தி சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதரன், பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் இந்த மாகாண சபைகள் தொடர்பாக பேசியிருந்தார். ஆகவே அவர் மாகாண சபை முதலமைச்சராக வருகின்ற பொழுது நான் நாடாளுமன்ற உறுப்பினராக வருவேன், இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இது யாரும் கேள்வி கேட்க முடியாது என்கின்ற பொருள்பட அவர் பேசியிருந்தார். ஆனால் ஸ்ரீதரன் அவர்கள் பேசுகின்ற பொழுது என்ன சொல்லியிருந்தார், நான் மாகாண சபை முதலமைச்சராக வர வேண்டிய அவசியம் இல்லை, நான் மாகாண சபை முதலமைச்சராக வருவதற்குரிய விருப்பம் இல்லை என்கின்ற பொருள்பட ஸ்ரீதரன் சொல்லியிருந்தார். ஆகவே இந்த கட்சிக்குள்ளேயே இருவேறுபட்ட நிலைப்பாடுகளுக்கு அது வலிமையான விடயம் என்று பார்த்தாலும் கூட வெளிப்பரப்பில் இருந்து தமிழரசு கட்சியின் விமர்சனங்கள் அதிகரித்து வந்திருக்கின்றது. அந்த வகையில் எமது தலைமுறை கட்சியின் சாபகர் சிதம்பரம் கருணாநிதி அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒன்று கொடுத்த நேர்காணல்ல கடுமையாக ஸ்ரீதரனையும் தமிழரசு கட்சி உறுப்பினர்களையும் சாடி இருக்கின்றார்கள். தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் துரோகிகள் என்றே அவர் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக ஸ்ரீதரன் துரோகி என்கின்ற ஒரு வார்த்தை பிரயோகத்தை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். ஆகவே மக்களுக்கு இவர்கள் வாக்களித்த மக்களுக்கு ஒழுங்கான முறையில் செயற்படையில் என்ற பொருள்பட அவர் பேசியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் அவர் பேசுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விடயத்தை சொல்றார் என்று பாத்தீங்கன்னா, இப்படி ஸ்ரீதரன் அவர்கள் சொல்லி இருக்கின்றார், மன்னிக்கவும், இப்படி சுமந்திரன் அவர்கள் சொல்லி இருக்கின்றார். அதாவது ஸ்ரீதரன் பதவி விலகினா நான் வருவேன் என்று. ஆக அவர் அப்படி சொல்கின்ற பட்சத்தில் ஸ்ரீதரனுக்கு ஏதாவது உயிர் ஆபத்துக்கள் ஏற்படலாம். ஏனென்றால் பதவிக்காக சுமந்திரன் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், தமிழரசு கட்சியில் இருக்கிறார்கள் பதவிக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அவர் ஒரு நோயினால் இறந்தால் கூட அவரது மரண சான்றிதழ் மாற்றப்படலாம். மரண சான்றிதழ் வழங்குகின்ற பொழுது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பக்கத்திலிருந்து வேண்டணும். அந்த அர்ச்சுனா ராமநாதன் இந்த மரண சான்றிதழ் கொடுக்கப்படுகின்ற பொழுது பக்கத்தில் இருக்கணும். இந்த மரண சான்றிதழ் தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்ற பொருள்பட இந்த ஸ்ரீதரனுக்கு பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற முறையிலே இதை பேசியிருக்கின்றார். அதுக்கு காரணம் என்று பார்த்தீங்கன்னா இந்த சுமந்திரன் சொன்ன இந்த விடயம், அதாவது ஸ்ரீதரன் பதவி விலகின்ற பட்சத்தில் அந்த பதவிக்கு நாம் பெறலாம். ஆகவே ஸ்ரீதரனை என்ன செய்யவும் தயார் என்கின்ற பொருள்பட அவர் பேசியிருக்கிறார். என்ன விடயத்தை சொல்லியிருக்கிறார், அவருக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஆகவே அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற பொருள்பட அவர் சொல்லியிருக்கிறார். சொல்கின்ற பொழுது அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை மிகவும் பாராட்டி பேசியிருக்கிறார். அர்ச்சுனா ராமநாதன் புதிய கட்சியை அறிமுகப்படுத்துறதாக சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் மாகாண சபை தேர்தலில் அவர் குதிக்க போன்றார், மாகாண சபை முதலமைச்சராக வர போன்றார் என்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். ஆகவே அதை அவர் விமர்சன ரீதியாக ஒரு நல்ல விதமான விமர்சனமாக முன் வச்சிருக்கார் என்று பார்த்தீங்கன்னா, அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மாகாண சபையில முதலமைச்சராக வரலாம், ஆனால் பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டால் தான் அது உலக பரப்புக்கு போகும். மாகாண சபைகளில் வார இதையும் நேரடியாக ஒளிபரப்பில் ஒருத்தர் மாகாண சபையில கதைச்சா அது உலக பரப்புல போகாது. ஆகவே இந்த தமிழர்களுக்கு நல்லது நடக்காது என்று யோசிக்கின்ற ஏதோ ஒரு தரப்பினர், தமிழரசு கட்சியினுடைய தரப்பினர், வெளிநாட்டில் இருக்கிற தமிழரசு கட்சியினுடைய தரப்பினர் தவறாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை வழிநடத்தி இருக்கின்றார்கள். அதன் காரணமாகத்தான் அவர் இப்ப மாகாண சபை மேல நாட்டம் கொண்டிருக்கிறார். மாகாண சபை முதலமைச்சராக வரணும் என்று அவர் யோசிச்சிருக்கின்றார். உண்மையிலேயே ஜாழ்ப்பாணத்துக்கோ அல்லது இலங்கைக்கோ மாகாண சபை என்பது ஒரு அவசியமற்ற விடயம் என்கின்ற பொருள்பட அவர் பேசியிருக்கின்றார். ஆனால் இப்படியாக ஒரு பலத்த எதிர்ப்புகள் இந்த தமிழரசு கட்சி மேல வந்திருக்கின்றது. அதுவே ஒரு முக்கியமான ஒரு விடயமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடும் அல்லது அவர்கள்ட்ட இருந்து பிரிந்து போன அவர்களுடைய பிரிதலும் தான் இதற்கு காரணமா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது.
அண்மையில் இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது CVK சிவஞானம் அவர்கள் சொல்லியிருந்தார், நாங்கள் சேர்ந்து பயணிப்பதற்கு தயார், இங்கே இருந்து பிரிஞ்சு போன கட்சிகள் சேர்ந்து வரலாம், குறிப்பாக டெலோ புலட் என்பவற்றை அவர் சொல்லியிருந்தார். வந்து நாங்கள் மீண்டுமே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்குவோம். அப்படி இயங்குறதுல சிக்கல் இருந்தால் உள்ளூராட்சி தேர்தலில் தனித்தனியாக இயங்குவோம், உள்ளூராட்சி தேர்தலில் நாங்கள் கைப்பற்றினா பிறகு சேர்ந்து இயங்குவோம். அதற்கு சித்தார்த்தன் இன்னொரு பதில் கடிதத்தை எழுதியிருந்தார், நாங்களும் சேர்ந்து பயணிப்பதற்கு தயாராகத்தான் உள்ளோம், உங்களோட மத்திய செயற்குழுவோட கதைச்சா பிறகு நீங்கள் வந்து இணைந்து கொள்ளலாம். அதாவது வந்து அவர் என்ன பொருளை காய்ச்சாருண்டா தமிழரசு கட்சியோட டெலோ பிளட் இணைந்து கொள்வது தொடர்பாக, சித்தார்த்தன் என்ன சொன்னாருண்டா தமிழரசு கட்சி திருப்பி இவர்கள் புதிதாக அமைத்துள்ள இந்த கூட்டணியோடு இணைந்து கொள்வது தொடர்பாக. ஆக CVK சிவஞானம் பேசுகின்ற பொழுது கூட முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் என்று பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இந்த கூட்டணி எங்களுக்கு ஏமாற்றம் அளிப்பதாக அமைந்திருக்கின்றது. ஏண்டா முன்னே உள்ளூராட்சி தேர்தலில் தான் இந்த பிரிவு நிகழ்ந்தது. அந்த பிரிவை நாங்கள் எப்போ உணர்ந்தோம் என்று பார்த்தீங்கன்னா இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தான் உணர்ந்திருக்கிறோம். இப்படி ஒரு பிரிவு மக்கள் மத்தியில் ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆனால் அது தொடர்பாக நீங்கள் பேசுகின்ற பொழுது ஆரம்பத்தில் சாதகமாக சிந்திப்போம் என்று கூறியிருந்தீர்கள், பிறகு நீங்களே ஒரு கூட்டணி அமைத்துக் கொண்டீர்கள், இது எங்களுக்கு மாற்றமாக அமைந்தது என்று சொல்லிட்டு, அதற்கு பிறகு சித்தார்த்தன் இப்படி சொன்னா பிறகு சித்தார்த்தனுக்கு பதிலளிக்கும் வகையில் இன்னொரு ஊடக சந்திப்பையும் அவர் வச்சிருக்கின்றார். அந்த ஊடக சந்திப்பில் அவர் என்ன விடயத்தை சொல்றார் என்று பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே இந்த விடயம் தொடர்பாக எங்களுக்கு ஏமாற்றம் தான் அளிக்கின்றது. ஆனால் நீங்கள் வந்து புதிய கூட்டணியை அமைக்கிறது வந்து உங்களோட உரிமை, அதை நாங்கள் கேள்வி கேட்கல, அதால எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் சொன்னது என்னென்னா, பழையபடி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்குவோம், மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு தேவை, இப்போ மக்களுக்கு தேவை தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அதனால தான் நான் அப்படி கேட்டிருந்தேனா. எனக்கு எந்த ஒரு பயமுமே இல்லை, நான் தலைவற்ற பாதையில் பயணிக்கிறேன்னா. ஆகவே நாங்கள் கேட்டது மக்களுக்காக நிற்கின்றோம், தமிழ் இனத்துக்காக நிற்கின்றோம், அதற்காகத்தான் நாங்கள் இந்த கூட்டணி தொடர்பாக கேட்டிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சித்தார்த்தன் கூறுகின்ற பொழுது உண்மையிலேயே அவர் என்ன விடயத்தை சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய செயற்குழுவோட பேசிட்டு நீங்க வந்து இணையங்கோடு சொல்லியிருக்கார். உண்மையிலேயே தமிழரசு கட்சி ஒரு சில்லறை கட்சி இல்லை, எங்களை கதவுகள் திறந்திருக்கும் உங்களுக்காக. யாரும் வந்து தமிழரசு கட்சியில நீங்கள் மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்குவதற்காக இணைந்து கொள்ளலாம் எங்களோட பொருள்பட அந்த ஊடக சந்திப்பையும் நிகழ்த்தி இருக்கின்றார். ஏற்கனவே நாங்கள் கலந்துரையாடலின் அடிப்படையில் துரிதமாக அவர்களுடைய செயல்பாடுகளை செய்து உரிய நேரத்தில் உரிய ஆவணங்கள் தயாராக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விடுவது. அது வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்கள். ரெண்டாவதாக இந்த மக்களுக்கான ஒரு வேண்டுகோளை நான் விட விரும்புகிறேன். அதற்கு முன்பாக நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தமிழரசு கட்சியோடு சேர்ந்து 4 பிளாட் டெலோ IPRLF அமைப்புகள் ஒரு கூட்டு, அதாவது 2023 வரையில் உள்ளூராட்சி மன்றங்களை கூட்டமைப்பாக சந்தித்து வந்திருக்கிறோம். பின்னர் அதே போல் இனிமேலும் அவ்வாறு செயல்பட முடிய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நான் 3 கட்சிகளுக்கும் எழுத்து மூலம் கட்சி தலைவர்களுக்கும் எழுதியிருந்தேன். அதில் இப்பொழுது திரு சித்தார்த்தன் அவர்கள் ஒரு பதில் அனுப்பியிருக்கிறார்கள். ஏனையோருடைய பதில்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. அதன் பின்னாலே ஒரு முடிவுக்கு வரலாம். நான் என்னை பொறுத்தவரையில் மத்திய செயற்குழுவிலே நாங்கள் கலந்துரையாடலின் அடிப்படையில் தான் என்னுடைய அந்த முயற்சி எடுக்கப்பட்டது. அதாவது 3 கட்சிகளுக்கு மட்டும், அதாவது கூட்டாக செயல்பட்ட 3 கட்சிகளை இணைத்து கொண்டு இந்த உள்ளூராட்சி தேர்தலை எவ்வாறு சந்திக்கலாம் என்று பேசி ஒரு ஒற்றுமை இணைப்புக்கு செல்லலாம் என்ற நல்லெண்ணத்தோடு தான் அந்த முயற்சி எடுக்கப்பட்டது. குறிப்பாக திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் என்னை 13ஆம் தேதி, சென்ற மாதம் 13ஆம் தேதி சந்தித்திருந்தார். இது பற்றி பேசினார், ஒற்றுமை பற்றி என்னோடு பேசினார். அதைத் தொடர்ந்து நான் 15ஆம் தேதி சித்தார்த்தன் அவர்களை சந்தித்து பேசினேன். பின்னர் அதை 2 பேரோடு கலைத்ததன் தொடர்பில் 21ஆம் தேதி சுரேஷ் பிரேமச்சந்திரன், சித்தார்த்தன் மற்றும் ஐங்கரநேசன் புறம்பாக இவர்களோடு 21ஆம் தேதி இது சம்பந்தமாக நான் பேசி
திரு டெலோ தலைவர் செல்வம் அடைக்கலனாக பொறுத்தவரையில் அவர்கள் மன்னாரில் இருப்பதற்கு அவருடைய நான் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சந்திப்பதற்கான ஏற்பாடும் அவருடைய உடன்பாட்டையும் வெட்டியிருந்தேன். ஆகவே அந்த வகையிலே நான் 21ஆம் தேதி திரு சுரேஷ் பிரேமச்சந்திரனையும் சித்தார்த்தன் அவர்களையும் 2வது முறை சந்தித்திருக்கிறேன். அப்பொழுது நான் ஏற்கனவே பேசியபடி நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு, அதாவது அந்த கடிதத்தில் மிக முக்கியமாக அந்த கடிதத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு 2 பந்தியை வாசித்து விடுகிறேன். அதாவது நடைபெற உள்ள உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக தங்கள் மூவரிடம் கலந்து ஆடியோ தொடர்பாக. அப்போ ஏற்கனவே நான் இந்த கடிதம் அனுப்பிய பொழுது இக்கலந்துரையாடல் ஏற்கனவே நான் 1ஆம் தேதி இந்த கடிதம் எழுதினேன், மார்ச் மாதம் 1ஆம் தேதி. இக்கலந்துரையாடல் ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தங்களது கட்சிகளும் எமது கட்சியும் இணைந்து ஒன்றாக போட்டியிட்டது போல இந்த தேர்தலில் சில இடங்களிலாவது ஒன்றாக போட்டியிடுவது பற்றி ஆராய்வதற்கே ஆனது. இது சம்பந்தமாக கலந்துரையாடல் 2/3/2020ஆம் தேதி திரு செல்வம் அடைக்கலவுடன் நிர்ணயித்திருந்தோம். 2ஆம் தேதி பின்னர் 4 மணிக்கு நான் மன்னாரில் போய் அவரை சந்தித்து அந்த ஏற்பாடு செய்திருந்தேன். எனினும் அந்த முயற்சி இடம்பெற்று கொண்டிருந்த போது தாங்கள் எமது கட்சியை தவிர்த்து வேறொரு கூட்டணியை 23/2/2020ஆம் தேதி உருவாக்கியமை ஏமாற்றம் அளிப்பதாகவும் கவலை அளிப்பதாகவும் அமைந்தது. இதுக்கு ஏமாற்றம் அடைந்தது, நாங்கள் அவர்களோடு பேசினது ஒன்றாக கூட்டமைப்பாக பேச வேண்டும் என்று தான் கேட்கிறோம். அப்போ அதுக்கு பிறகு எங்களுக்கு அறிவித்தல் இல்லை. அப்போ எங்களை தவிர்த்து இன்னொரு கூட்டணியை நீங்களே அதுதான் ஏமாற்ற முடியும். இது நமக்கு தனித்து போட்டியிடும் சூழலை உருவாக்கியது இயல்பானதும் தவிர்க்க முடியாது. அப்போ இது நீங்கள் எங்கே நிராகரித்த முடியாது, இப்படி தான் எழுதியிருந்தான். ஆனால் அது திரு சித்தார்த்தன் அவர்கள் எங்களுக்கு எழுதின ஒரு கடிதத்தில், அந்த கடிதத்தில் எதிர்வரும் உள்ளாட்சி தேர்தலில் இணைந்து செயற்படுவதற்கான உங்கள் விருப்பத்தை தெரியப்படுத்தி நீங்கள் அனுப்பி வைத்த கடிதம் கிடைக்கப்பெற்று இனநலன் குறித்து எங்கள் மத்தியில் கட்டியெழுப்பப்பட வேண்டிய ஒற்றுமை பற்றி கடிதத்தில் நீங்கள் தெரிவித்த விடயங்களில் எக்காலத்திலும் நாங்கள் மாறுபட்ட கருத்தை கொண்டிருக்கிறோம் அல்ல. ஓகே, உள்ளூராட்சி தேர்தலில் சில இடங்களிலாவது ஒன்றாக போட்டியிடுவது பற்றி ஆராய விரும்பும் நீங்கள் தற்போது நாம் அமைத்துள்ள கூட்டணி உங்களுக்கு ஏமாற்றத்தை கவலையும் அளிப்பதாகவும் உங்கள் கட்சிக்கு தனித்து போட்டியிடும் அவளை உருவாக்கி இந்த இடத்துல இந்த கடிதத்தில் நான் வாசித்தபடி உங்களோட கூட்டணி உருவாக்கத்தை பற்றி நான் கவலை சொல்ல இல்லையே. அவர் கூட்டணி அமைக்கிறது அவன்கிட்ட உறுத்து தானே, அவைய செய்யலாம், அரைய கூட்டலாம், அரைய சேர்க்கலாம் தானே. நான் அப்படி எழுதலை இந்த கடிதத்தில். அப்படி இருந்தால் சொல்லுவோம், முதலே அந்த ஊடகவியாளர்களுக்கு நான் தெளிவுபடுத்தணும். அப்படி நான் எழுதலையே. நான் சொன்ன என்ன, அந்த முயற்சி இடம்பெற்று கொண்டிருக்கும் போது அதில் 23ஆம் தேதி நான் மன்னாரில் போய் செல்வம் அடைக்கல நான் சந்திக்கிறேன். அதே சமயத்தில் எங்கே நான் போய் சித்தார்த்தனை 21ஆம் தேதி சந்தித்த பொழுது அல்லது சுரேஷை சந்தித்த பொழுது இப்படி ஒரு முயற்சி நாங்கள் எடுக்கிறோம்னா சொல்லலை. அதைத்தான் நான் ஏமாற்றம் என்று சொன்னானே தவிர மற்றபடி நான் சொல்லலை. அப்போ இதில் எங்கே தவறு நடக்கிறது என்றால் நாங்கள் அவர்கள் கூட்டணி அமைத்ததை பற்றி நான் குறை சொல்லலை. அது அவர்கள் உரிமை, அவர்கள் வைக்கலாம் போகலாம். ஆனபடியால் இதில் இருந்து ஒன்று விளங்குது, கூட்டணி அமைக்கிறது. அப்போ நான் அப்படி சொல்லலையே. இப்போ அப்படி ஒரு நிலை இருந்தால் முதலாவது உங்களை அது கேள்வியை கேட்கலாம். நான் சொல்கிறது பிள்ளை இல்லை. நான் 2 ஆவணத்திலையும் வச்சுருக்கேன். இது இருக்குது, அது இல்லை கடிதம் இருக்குது, மெயிலில் வந்தது. உங்களுக்கு எல்லாருக்கும் மெயிலில் வந்திருக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றும்படி அவர் நான் 2 விஷயம் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். எனக்கு 2 சில அணுகுமுறை மாற்றங்கள் இருக்குது, அணுகுமுறைகள் இருக்குது. நான் ஒரு வேளையில் அப்பாவித்தனமாக நடந்திருக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் நம்பி ஒரு கூட்டமைப்பாக நாங்கள் இருந்தாங்க, கூட்டமைப்பாக செல்விடம் கூடி பேசி ஒரு இணக்கத்துக்கு வந்தால் தமிழ் மக்கள் சார்ந்து ஒரு நலன் கிடைக்கும்,
ஏற்கனவே நாங்கள் தெற்கத்திய ஆதிக்கத்துக்குள்ளே மாட்டிட்டோம், போயிட்டோம். அதிலிருந்து தலைமை, தமிழ் தலைமைன்றதை நான் சொல்ல, தமிழ் தலைமைக்குள்ள கட்சிகளுக்கு உள்ளூராட்சி மன்றங்களை நிர்வாகம் இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் என்னுடைய முயற்சி எடுக்கப்பட்டது. ஆனால் மத்திய செயற்குழுவுக்கு மட்டுமல்ல, என்னை பொறுத்தவரையில் எல்லா செயல்பாடுகளும் எங்களுடைய தலைமை என்று சொல்லக்கூடிய 7-8 பேருக்கு நான் எல்லாமே பகிர்ந்து கொண்டு தான் வந்திருக்கிறேன். ஆகவே மத்திய செயற்குழுவை அதில் ஒரு சொல்கிற நடாத்தக்கூடியது, அதாவது அது விரும்பி போடுறேன். நீங்கள் விரும்புவதோடு தமிழரசு கட்சியுடன் இக்கூட்டில் இணைந்து செயற்படுவதன் மூலம் தமிழ் தேசியத்துக்கு மேலும் வலு சேர்க்க வேண்டும் என்பதில் நாமும் பெருவிருப்பம் கொண்டுள்ளோம். எனவே எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல் சம்பந்தமாக நடைமுறை சாத்தியமான வகையில் எமது கூட்டணியுடன் பேச்சுக்களை எமது கூட்டணியுடன், நான் கூட்டணியுடன் பேசுகிறதுக்கு நான் கேட்கவும் இல்லை, எழுதவும் இல்லை. நான் கேட்டது கூட்டமைப்பாக இருந்த முன்னாள் கட்சிகள், இப்போ இருக்கிற கட்சிகள், அது தொடர்ந்து இருக்கலாம். அப்போ நடாத்தக்கூடிய கூட்டணியுடன் பேச்சுக்களை நான் கேட்கல. நடாத்தக்கூடிய தீர்மானம் ஒன்றை தமிழரசு கட்சி மத்திய செயற்குழு மீண்டு கூட்டணியோடு பேசுகிறதுக்கு மத்திய செயற்குழு தீர்மானம் எடுத்து அறியதன, அது பற்றி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நிறைவேற்று குழுவில் பேசி சாதகமான வகையில் தங்களுக்கு அறியத்தரவும் என்பதே உங்களுக்கு எல்லாம் எனக்கு தெரியும். இது கொஞ்ச நாளைக்கு முன்னமே இவர்கள் 2 பேர், நாங்கள் 8 பேர் வந்துட்டு இப்போவே எத்தனைன்னு எனக்கு தெரியலை, சரியாக கணக்கு தெரியலை, உங்களுக்கு தான் தெரியும். அது 8 பேர் இருக்கலாம், 5 பேர் இருக்கலாம், 7 பேர் இருக்கலாம், எனக்கு தெரியாது, அதை பற்றி இல்லை. ஆனால் அவர் ஒரு நாள் சொன்னவர் பெரியவர், நாங்கள் எல்லாம் போட்டோம் தமிழரசு கட்சி எங்களோட சேரலாம். அப்போவே நான் யோசித்தேன், ஆனால் ஒற்றுமை கருதி நாங்கள் பதில் சொல்லலை. தமிழரசு கட்சியை மலினப்படுத்தி கீழ்நிலைக்கு கொண்டு போக யாராலையும் முடியாது. ஆனால் சித்தார்த்தன் அவரை பொறுத்தவரை நான் அவருக்கு நெடுகவே சொல்கிறேன், நீங்களும் தமிழரசு கட்சிக்காரன், கட்சியின் நலந்து சிந்திக்க வேண்டியவர்கள் சொன்னேன். ஏன்னா அவர் பூர்வீகம் எல்லாம் தமிழரசு தான். ஆனால் கூட்டணியில் நீங்கள் யாரையும் வச்சுருக்கோம், நாங்கள் வர முடியலை. அதில் அவர் ஒன்று சொல்கிறார் மத்திய செயற்குழு. நான் மத்திய செயற்குழு கேட்குறதா இல்லையான்றது என்னுடைய இன்டர்னல் மேட்டர் உலகம் என்றாலும் நான் இப்போ 9ஆம் தேதி மத்திய செயற்குழு இதை சமர்ப்பிப்பேன். கூட்டணியோட கூட்டு வைக்கிறதுக்கும் எங்களுக்கு கிடையாது. ஆனால் கூட்டமைப்பாக இருக்கிறதான் இருக்க மாட்டேன். மத்திய செயற்குழுவில் நான் 1ஆம் தேதி பேச என்னடா அப்படி கேட்டு ஒரு மறுபடி சொன்னால் தான் எனக்கு தெரியும். எங்களோட கட்சியில் கட்சி தலைமையில் நாங்கள் ஒழுங்காக இருக்கிறவங்க இல்லையென்றால் அவன் அப்படி ஒன்று வந்தால் வள்ளலார் சொன்ன மாதிரி கடை விரிச்சன் கொள்வார் இல்லையென்று நான் என்ற வாட்டில் போய்கொண்டே இருப்பேன். நிச்சயம் அதில் எனக்கு இது இல்லை. எந்த கட்சி இப்போ ஒட்டுனா தான் இருக்குது, மத்திய செயற்குழு உண்டாக தான் இருக்குது. வெளியில் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, சும்மா பேசுகிறது எழுதுறது எல்லாம் நடக்குது. ஆனால் நாங்கள் எதில் போய் பிசைன் நாங்கள் இப்போ சொல்கிறேன், சுதந்திரனோ சமாந்திரமாக எல்லா வேலையும் தெரியப்படுத்தி ஒற்றுமை, குறிப்பாக 2 பேரும் மற்றவையை விடுவோம். சுதந்திரன் 100% நான் ஆதரிக்கிறேன். நீங்கள் இதை தொடர்ந்து பிசைக்கு சொன்னது சுதந்திரன், அதே மாதிரி ஸ்ரீதரனும் என்ன சொன்னார், தொடர்ந்து அந்த விஷயம் தொடர்ந்து. அவன் அண்டாலும் அவர் கேட்குறார் மத்திய செயற்குழுவில், உனக்கு அதிகாரம் இருக்கா அல்லது உனக்கு நம்பிக்கை இருக்கா அவருக்கா சொல்லுன்னு கேட்டால் சொல்லிவிடுவேன். நான் அதை கேட்டு சொல்லலாம். ஆனால் அப்படியான ஒரு அணுகுமுறை ஒற்றுமைக்கு வித்திடாது. நான் இப்போவும் சொல்கிறேன், இன்னும் 2 பேர் நிற்கிறோம். அந்த முதலாவது என்னோட நாங்கள் பேசுகிறது சுரேஷ், மற்றது செல்வத்தோடு என்ன கதைச்சேன் நான், அங்கே மன்னாரில் போய் கதைச்சேன் நான். அவரும் நியமனத்துக்கு ஆதரவு தான் சொன்னவர். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனித சிதிலங்கள் தொடர்பாக ஏற்கனவே இந்த மனித சிதிலங்கள் தொடர்பாக கிருபாகரன் அவர்கள் முறைப்பாடு அளித்ததில் இருந்து, செம்மணில முறைப்பாடு அளித்ததிலிருந்து ஒரு பெரிய பேசுபொருளாகவே மாறி இருந்தது. கஜேந்திர பொன்னம்பலத்திலிருந்து சிங்கள தென்னிலங்கை பரப்பிலேயே ஒரு பெரிய பேசுபொருளாக மாறினது. ஆக இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது பழைய மனித புதைகுழிகள் தொடர்பான பேசுபொருளும் இடம்பெற்றிருந்தது. ஆகவே இந்த செம்மணியில அகலப்பட்ட, அதாவது வேறொரு தேவைக்காக அழுகின்ற பொழுது எடுக்கப்பட்ட மனித சிதிலங்கள் தொடர்பாக முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று நீதிமன்றத்தில் நீதவான் அவர்கள் சொல்லியிருந்தார். அவர் சொல்கின்ற பொழுது முதல்ல ஸ்கேன் மூலமான ஒரு பரிசோதனை நடத்தி அதற்கு பிறகு அகழ்வுகளை மேற்கொள்ளலாம், காலநிலை அடிப்படையாக கொண்டு அகழ்வுகளை மேற்கொள்ளலாம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமில்லாமல் இது தொடர்பான ஒரு கலந்துரையாடலும் மேற்கொள்ளணும் என்று அவர் சொல்லியிருந்தார். அந்த வகையில் அந்த கலந்துரையாடல் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. அந்த கலந்துரையாடலில் இந்த இது தொடர்பான
முறைப்பாடு அளித்தவர் சார்பாக சட்டத்தனி சுகாஸ் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார். இதுல பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது. அது தொடர்பாக சட்டத்தனி சுகாஸ் அவர்கள் சொல்கின்ற பொழுது இது தொடர்பான ஒரு நீதியான விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும். அதில் அவர்கள் சொல்கின்ற பொழுது இது தொடர்பாக நீங்கள் அகழ்வாய்வு நடத்துகின்ற பொழுது இந்த அபிவிருத்தி கட்டமைப்பில் இருக்கிற ஆட்களை உள்வாங்கணும் என்று சொல்லியிருந்தார். ஆகவே அதில் ஒரு 5 பேருடைய பேரை நீதவான் அவர்கள் கேட்டிருந்தார். அந்த 5 பேருடைய பேர் குறிப்பிடப்பட்ட பிறகு அவர்களும் உள்வாங்கப்படுவார்கள் என்றும் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இது தொடர்பாக சுகாஸ் அவர்கள் ஊடகங்களிடம் பல விடயங்களை சொல்லியிருந்தார். அதையும் நான் இந்த காணொலியோடு நினைக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்கள். இன்றைய தினம் செம்மணியிலே சிந்துபாத்தி இந்து மயானத்தில் அகழ்வின் பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட மனித எலும்புகள் மற்றும் எலும்பு பாகங்கள் தொடர்பான வழக்கினுடைய கலந்தாய்வு மரியாதைக்குரிய யாழ்ப்பாணம் நீதிமன்ற நீதவான் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்றது. அந்த வகையில் முறைப்பாட்டாளர் கிருபாகரன் சார்பில் நான் ஆஜராகியிருந்தேன். எங்களுடைய கரிசனைகளை நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தோம். அதாவது குறித்த எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மயானத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு உரிய முறையில் வழங்கப்பட வேண்டும் என்றும், போலீசாருடைய பாதுகாப்பிற்கு மேலதிகமாக குறித்த மயானத்தினுடைய அபிவிருத்தி சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பு பணியிலும் மேற்பார்வை பணியிலும் ஈடுபடுவதற்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்று கோரியிருந்தோம். எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று குறித்த சங்கத்தின் சார்பில் 5 உறுப்பினர்களை அந்த பணியில் ஈடுபடுவதற்கு நீதிமன்றம் அனுமதித்திருக்கிறது. வழக்கு விசாரணைகள் தொடர்ந்து நடைபெறுகிறது. எங்களை பொறுத்தவரையில் இது பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களினுடைய நீதி கோருகின்ற விவகாரத்தோடு தொடர்புபட்ட ஒரு விடயமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஏனைய விடயங்களுக்கு காலம் பதில் சொல்லும். நன்றி.